இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான கம்பெனி என்ன, இந்த விப்ரோ லிமிடெட். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய செக்டாரில் வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது இதை நம்ம இப்போ எக்ஸிட் கொடுக்கலாமா, மேபி அது ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ எந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ உங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ரைட். விப்ரோ லிமிடெட் அப்படின்னா வெஸ்டர்ன் இந்தியா வெஜிடபிள் ப்ராடக்ட்னு இவங்களோட பழைய கம்பெனி பேர். அந்த WI, அதாவது வெஸ்டர்ன் இந்தியா ப்ராடக்ட்டுங்கிறதுல ப்ரோங்கிற அந்த விப்ரோங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விப்ரோ. 1945 ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி 46 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடுச்சு. பட் அது என்னைக்கு நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆச்சுன்னா 1995 தான் ஆச்சு. சரிங்களா? இவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், ஆயில், இந்த மாதிரியான சோப்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் முதல்ல இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1980களுக்கு அப்புறம் ஐடி செக்மெண்ட்லேயும் இன்வால்வ் ஆனாங்க. இப்போ ஐடிசி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FMCG இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். பட் சாஃப்ட்வேர் ஒரு ப்ரொபோசிஷன் 3% கீழே இருக்குது இன்னைக்கு. பட் அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்தது தான் இது. இன்னைக்கு இது மேஜர் டாப் லிஸ்ட் கம்பெனியாக, அதாவது சாஃப்ட்வேரில் சொல்கிற டாப் லிஸ்ட் கம்பெனியாகவும் ஆயிடுச்சு. FMCG கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, 2013 டிமெர்ஜும் பண்ணிட்டாங்க. ஸோ அது இதுக்குள்ளே இல்லை. இப்போ பியூர்லி சாஃப்ட்வேர் சர்வீஸ் இது ரிலேட்டட் கம்பெனி தான் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய விப்ரோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இப்போ நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க விப்ரோ FMCGயும் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. பட் அதை இல்லைங்கிறத தான் நான் சொன்னேன். ஏற்கனவே நான் இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கியா மோட்டார்ஸ் யாருடைய சிஸ்டர் கன்சர்ன் சொன்னேன்? ஹுண்டாய் குளோபலோடைய சிஸ்டர் கன்சர்ன். அதில் 33% ஸ்டேக்கு ஹுண்டாய் இந்தியாவுக்கு இருக்குங்க. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் இல்லையா? ரைட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா FMCGயும் இதுவும் வேறங்கிறது இப்போ புரிஞ்சிச்சு இல்லையா? நாம் இப்போ கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற, அதாவது டெக்னாலஜிங்கிற செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு சில நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராபப்ளி அதில் விப்ரோ இருக்கலாம். ஒரு சிலர் கன்சிடர் பண்ணலாமான்னு கூட நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி கேஸில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கம்பெனி 5 இயர் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா -7.8%. சரி, ஓகே, நம்ம இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கம்பெனி பியூர்லி ஐடி செக்மெண்ட், கன்சல்டேஷன், கிளவுடு, AI. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட டைப் வச்சுட்டு டேட்டா சென்டர் அரேஞ்ச் பண்ணாங்க வித் AI கான்ஃபிகரேஷனோட. இதுவும் இப்போ பண்ண போகிறாங்க. பட் இவ்வளோ விஷயம் இருந்து கூட எப்படி ஒரு கம்பெனி தொடர்ந்து நெகட்டிவை நோக்கி போகுது, இது பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த கம்பெனியோடைய ஓவரால் சார்ட் 2002 இப்போ நம்ம ஸ்க்ரீன் எடுத்து வச்சு பார்ப்போம். அதில் என்ன தெரியுதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வரும். கிட்டத்தட்ட 60 ரூபாய் இருந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் 2002 இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 200 ரூபான்னு வச்சுப்போமே. 180 189 ரூபா காட்டுது. பட் 200 வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஃபால் ஆகல. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு? 3.5 மடங்கு க்ரோத். எத்தனை வருஷத்தில்? 22 வருஷத்தில் சொல்கிறேன். அப்போ இது ஒரு பெரிய க்ரோத்தா அப்படிங்கிறத நம்ம எல்லாரோடைய கேள்வியாகவுமே இருக்குது. ஒன்று கேட்கலாம், இந்த கம்பெனி நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அப்போ க்ரோத் ஸ்லோவாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் இப்போ 2-3 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? பெட்ரோநெட் LNG பற்றி போட்டிருந்தேன். அந்த க்ரோத் அதில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் 5 இயரில் ஸ்லோவாக இருந்தது உண்மை, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு 20 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 25 to 27 டைம்ஸ் க்ரோத் இருக்குது. யார்? LNG. தோ இட் இஸ் 4% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு இந்த க்ரோத்தை கொடுத்துருக்கான். இப்போ நான் இதுக்காக இதையும் அது சமமாக கம்பேர் பண்ணி காட்டணும்னு நான் சொல்ல வரேன். டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்தா க்ரோ ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் தவறுன்னு சொல்லுங்கள். வளரணும்னா எவ்வளோ வேகமாக வேணால் வளரலாம். நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்து பாருங்கள், TCS எடுத்து பாருங்கள், அவங்களோட க்ரோத் ரேட் எடுத்து பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். பட் ஸ்டில் விப்ரோ பற்றி நம்ம பேசும்போது இவங்களுக்கு பல இடங்களில், நான் சொல்கிறேன் பாருங்கள், பல இடங்களில் இன்றைக்கும் டெண்டர் போகிறாங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் போகிறாங்க அப்படின்னா விப்ரோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெண்டாஸோ இல்லை கிளைண்ட்ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு செகண்ட் இல்லை தேர்ட் சாய்ஸில் தான் வைக்கிறாங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அதாவது TCS மாதிரி இல்லைனா இன்ஃபோசிஸ் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அது என்ன தான் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் கூட அவங்க முதல்ல அங்கே தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் சாய்ஸில் இல்லைனா ஃபோர்த் சாய்ஸில் தான் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா விப்ரோலாம் வரும். விப்ரோ பல டீல்ஸை இழந்திருக்காங்க. கண்டினியூஸாக இது இழந்துகிட்டே இருக்கிறது தான் இவங்களோட பெரிய ப்ராப்ளம். இப்போ இருக்கக்கூடிய ஏதோ 1-2 விஷயங்களை வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்காங்களே தவிர பெருசாக இவங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டோ ஒரு ஆர்டர் இதுவோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க, யாராவது ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ மோசமாக போயிட்டு போன 5 வருஷத்துக்கான இவங்களுடைய ரெவென்யூ செக் பண்ணுங்க. 64,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 92,000 கோடியாக வளர்ந்துருக்கிறதா காட்டுது. ஓகே, ஆனால் ரெவென்யூ வளர்ந்துருக்குதே தவிர இதில் என்னென்னா ப்ராஃபிட் மார்ஜின் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. இவங்க கிட்டத்தட்ட 16-17க்கு இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட எங்கே வந்துட்டாங்கன்னா கீழே வந்துட்டாங்க. 13-14 அதுக்கு கீழே வந்தாச்சு ப்ராஃபிட் மார்ஜின்.
அதனால எக்ஸ்பென்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது. பட் அசெட் வேல்யூ கிராஜுவல் growth இருக்கு. பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, எந்த ஒரு கம்பெனியும் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இல்லை ஏர்னிங் பர் ஷேரை எவ்ரி 5 இயர் மினிமம் 2 டைம்ஸாவது ஆகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஏர்னிங் பர் ஷேர்னா இப்போ 20 ரூபா இருக்கணும். அந்த கேட்டகரியில் இது வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ப்ரொமோட்டர் வந்து 72% வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் சொல்லிக்கிறதுனால என்ன லாபம்? அந்த ப்ரொமோட்டர் வேலை செய்யணும்ல, பெர்ஃபார்ம் பண்ணணும்ல மார்க்கெட்டில், மற்ற பியர் கம்பெனிங்களோட பியர் செக்டாரோட ஈக்குவல் கூட வேணாம், ஆவரேஜாவது நம்ம எடுக்கணும் இல்லையா. அந்த ஆவரேஜுக்கு பிலோ ஆவரேஜாக ஒரு கம்பெனி இருந்தால் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் வைக்க முடியும்? ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு ப்ரொமோட்டருடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 72.63 இருக்கு. பட் இப்போ லாஸ்ட் ஃபியூ கப்புள் ஆஃப் குவார்ட்டர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா அவருடைய ப்ரொபோசிஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அவங்களுக்கே என்ன இல்லைன்னா இந்த கம்பெனி மேலே பெருசாக ஒன்றும் கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா. இவங்களுடைய இண்டஸ்ட்ரி பிஇ 20 இருக்கு, கிட்டத்தட்ட 20 இருக்கு. அப்போ 20 இருக்க வேண்டிய இடத்துல 15 கிடைக்குதே அப்படின்னு வேக வேகமாக ஓடி போய் விடுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரி பியை விட அதிகமாக இருந்ததுன்னா கம்பெனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரி பியை விட இவ்வளோ மோசமாக இருக்குது, 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 25% வந்து வீக்காக இருக்குன்னா அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆர்ஓஇன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆர்ஓஇ மட்டும் பார்க்கறது இல்லை. நமக்கு ஷேர் ப்ரைஸ் எப்படி வளரும்னா ஏர்னிங் பெர் ஷேரில் வருஷம் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். புக் வேல்யூக்கும் ஏர்னிங் பர் ஷேருக்கும் 15% கூட இருக்கலாம். பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளோ வளருது அந்த ஏர்னிங் பர் ஷேருங்கிறதுல நம்ம மினிமம் என்ன வேணும், 15% வேணும். அந்த இடத்துல இவங்க வந்து அதெல்லாம் இவங்க அச்சீவ் பண்ணுற மாதிரி தெரியல. சரிங்களா. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறத விட மோசமான நிலைமையை தான் இவங்க லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸாக வச்சுருக்காங்க. அதான் நெகட்டிவில் வேற போயிருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கணுமா அப்படிங்கிறத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். லாஸ்ட்டாக இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். 19 ரூபா இருக்குது. எப்போ 2021 19 ரூபா இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு 1:1 போனஸ் கொடுத்தாங்க 2024. அதனால் நீங்கள் அதை பாதியாக பாருங்கள். அப்போ எவ்வளோக்கு உங்களுக்கு வருதுன்னா 9 ரூபா 50 காசு தான் வரும் ஏர்னிங் பர் ஷேர். 9 ரூபா 50 காசுலேருந்து இன்றைக்கி விழுந்து எவ்வளோ வளர்ந்துருக்காங்க 2025 12 ரூபா 52 பைசா வந்திருக்கு. கொஞ்சம் எவ்வளோ வந்திருக்கும், 18 ரூபா போயிருக்கும், 19 ரூபா போயிருக்கும். டு பி ஃப்ராங்க் மினிமம் சொல்கிறேன், நான் குறைஞ்சபட்சம் 2 டைம்ஸ் போயிருக்கணும். பட் போக முடியாமல் இன்றைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் புக் சைஸும் பார்த்தீங்கன்னா அதே தான். புக் வேல்யூ 100 காட்டுது, 100 இல்லை, அது 1:1 போனஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 50 ரூபா. 50 ரூபாங்கிறது எவ்வளோ வரணும், அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்திருந்தால் நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே இல்லை. ஸோ ஒரு வேளை வந்து சிஇஓ சேஞ்ச் பண்ணால் மேபி இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு சிஇஓவும் சேஞ்ச் பண்ணாங்க, மிஸ்டர் ஸ்ரீனி பலியா அவரை 2024. பட் 2024 அவர் வந்ததுக்கப்புறம் கூட வந்து எந்த விதமான சேஞ்சஸ் எல்லாம் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா $1 பில்லியன் கிட்ட உங்களுக்கு ஏஐயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கமிட்மெண்ட் ஓகே, பட் ரிசல்ட் ப்ராஃபிட் எடுப்பீங்களா? ஏன்னா பணம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பட் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை நீங்கள் ப்ராஃபிட்டாக எத்தனை % மார்ஜினாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்கரன்ஸ் இருக்குது அவங்ககிட்ட அப்படிங்கிறது கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிற சிக்கலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐடி பூம், காலத்துக்கு காலம் ஐடியில் ஒரு காலத்தில் ஒரு பூம் வரும், ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ 2024 எஃப்ஐஐ பூம் வந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெக்கவர் ஆச்சு. இப்போ ஐடி கம்பெனியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு, அதனால ரீரேட்டிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ரீரேட்டிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற, மற்ற கம்பெனிங்களும் ரீரேட்டிங் ஆகுறாங்க. பட் ப்ராஃபிட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வளர்த்துட்டு போகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லையா. நீங்கள் டிசிஎஸ் எடுத்து பாருங்கள், கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கும். இன்ஃபோசிஸ் எடுத்து பாருங்க, கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குது. இவங்களுக்கு எங்கே இருக்குது இந்த கன்சிஸ்டன்ட் க்ரோத்? ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் சொல்ல. கன்சிஸ்டன்ட் நான் சொல்கிறது அடிக்குவேட் இன்கம் இருக்கணும். அதுக்கு கீழே போனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். எனிவே ஸ்டில் இப்போ வந்து புது சிஇஓ வந்ததுக்கப்புறம் கூட இவங்க வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்களான்னா அகைன் இட்ஸ் கொஸ்டின் மார்க் தான் இல்லையா. சரி, நம்ம எதுக்கு ஒரு சும்மா கால்குலேட் பண்ணி பார்ப்போமே. நம்மகிட்ட தான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இல்லையா. நான் உங்களுக்கு எப்பவுமே எக்ஸலில் வைக்கிற மாதிரி இங்கே நான் ஒரு டீட்டெயில் வைக்கிறேன். 9 ரூபா 50 காசுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ 12 ரூபா 50 காசு வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் 5 வருஷத்துக்கு இருக்குது. ஓகே, இப்போ நான் இன்னொரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இது எவ்வளோ வருது, 14 ரூபா 46 பைசா வருது. ஸோ இப்போ 14 ரூபா 40 காசு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இவங்களுடைய கடந்த கால பிஇ வச்சு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அப்போ கடந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா சார்ட் வைக்கிறவங்களுக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோடு இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இதோட பி சில நேரத்தில் ஏறும், சில நேரத்தில் இறங்கும். பட் ஆவரேஜாக எங்கேயும் சட்டிலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 17ங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்காங்க. 18 கூட சம்டைம் வருது. அதாவது 17க்கு மேலே 18க்கு இன்னண்ட் அரௌண்ட் அப்படி வச்சுப்போம். அப்போ இதுதான் இவங்களோட பிஇன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் என்னோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி வாங்குறேன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு இது 2 டைம்ஸாவது ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நான் வாங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரைஸ் வந்து அடிக்குவேட்டான ப்ரைஸ் இல்லையா. அப்போ நான் அதுக்காக உங்களுக்கு இப்போ கால்குலேஷன் காட்டுறேன்.
ஒருவேளை இந்த கம்பெனி 15 ரூபா, நான் 14 ரூபா 50 காசுல 15 ரூபாவை எடுத்துக்கிறேன் earning per share ஃபியூச்சரில் ஒரு 4.5 வருஷம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னா இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 15 பிஇயாக இருந்தால் 225. அப்போ எனக்கு சிஹெச்ஆர் எவ்வளோ வருது? லெஸ் தென் 4%, அதாவது 3.95. இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கும் சிஹெச்ஆர், இயர் ஆன் இயர் growth நான் சொல்கிறேன். அப்போ நம்ம இது வந்து ஒரு 17 பிஇ வருதுன்னு வச்சுப்போம். கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற அடிக்குவேட்டாக நான் என்ன சொல்கிறேன், ஆவரேஜ் சொன்னேன், இன்னைக்கு இல்லை ஆவரேஜ் சொன்னேன். அந்த கணக்கு போட்டு பார்த்தா கூட 255 தான் வருது. அது போட்டாலுமே 6.88 தான் வருது. அப்போ சொல்லுங்கள், நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது? இதுக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு போகலாமே. ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு வந்து உதவாதுங்கிறதுனால தானே ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க வரும். சரி ரைட்டு, பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இனிமேல் ஐடிலாம் வந்து 20க்கு மேலே வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 20ன்னு வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு 300 ரூபா தான் வருது. அப்போவுமே 10.81 தான் வருது. 330 ரூபா, 22 பி வச்சா கூட 330 ரூபா தான் வருது. அகெயின் பாருங்கள் 13.1. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இந்த கம்பெனியில் சில நேரங்களில் நம்ம ஏன் விலகி நிற்கணும், நம்மளை மாதிரி பிகினர்ஸ், நம்மளை மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏன் விலகி நிற்கணும் அப்படின்னா, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பான், அவன் பண்ணிக்கிட்டோம். இன்னும் சாஃப்ட்வேரில் கம்பெனியில் இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கா? தேர் ஆர் செவரல் கம்பெனி வித் டீசென்ட் growth. அதில் போட்டுட்டு போங்க உங்கள் பணத்தை, இதில் போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் இல்லையா? ரைட். ஒருவேளை இல்லை நான் வாங்கணும்னா என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் நான் ஒரு பதில் சொல்லுவேன். இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சது என்ன ஆகணும்? 2 டைம்ஸ் ஆகணும். அப்போ 2 டைம்ஸ் ஆகணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் பாருங்க. ஒருவேளை 135 ரூபா இந்த கம்பெனி வருமானம் எனக்கு தெரியாது, வரலாம் வராமலும் போகலாம். ஒருவேளை வந்தா ஓகேங்களா, இதே பி 17 இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் 255 ருபீஸ் வந்ததுன்னா உங்களுடைய growth ரேட் சிஏஜிஆர் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 அரௌண்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கணுமா வேணாமாங்கிறத இப்போ நான் உங்ககிட்டயே விட்டுறேன் இல்லையா? ஏன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. நவ் யூ டேக் யுவர் ஓன் கால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த மாதிரி விப்ரோ இன்றைக்கி கூட நான் இதை பற்றி பேசுகிறேன்னா கமெண்ட்டில் வந்த கொஸ்டினால தான் இதை நம்ம பேச முடிஞ்சது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்பெனி பற்றி நீங்கள் பேசணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக டைம் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேங்களா? எனிவே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க கம்யூனிட்டியில். ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு க்ரெடென்ஷியல் கொடுத்தாச்சு. போன வாரம் இண்டக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் இருக்குது. இனிமேல் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனிவே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே திங்கக்கிழமை என் கூட வார் ரூமில் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைட் 8 to 11 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பேசலாம் வார் ரூமில். ரைட்டா? எனிவே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.